இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்தது தொடர்பாக திமுக இதுவரை எந்த பதிலும் சொல்லவில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தத்தை ஆதரித்து வாகன பேரணி சென்றபோது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இவ்வாறு கூறினார். மாத்திரமல்ல, மீனவர்களுக்கு அவர்கள் பரம்பரையாக சென்று மீன் பிடித்த இடங்களை கூட இன்னைக்கு தாரவாத்து கொடுத்தாங்க. இன்னைக்கு இல்ல, அன்னைக்கு தாரவாத்து கொடுத்ததை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறது இல்ல திராவிட முன்னேற்ற கழகம். முன்னதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக வேட்பாளர் நரசிம்மனை ஆதரித்து நிர்மலா சீதாராமன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது தெலுங்கில் பேசி வாக்கு சேகரித்தார். మళ్ళీ మోదీ గారు ప్రధాని కావాలి అని కోరుకుంటూ మీ అందరూ కుటుంబ సభ్యులు అందరూ కలిసి వెళ్ళి కమలంలో తామర చిహ్నంలో ఓటు వేయండి అని మిమ్మల్ని కోరుకుంటున్నా. இதேபோன்று சிதம்பரம் தொகுதி பாஜக வேட்பாளர் கார்த்தியாயினியை ஆதரித்தும் நிர்மலா சீதாராமன் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க கூட பிரதமர் நரேந்திர மோடி வரவில்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அவர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நெல்லை தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்காக முதலமைச்சரிடம் பேசி 2000 கோடி ரூபாயை கனிமொழிதான் பெற்று தந்ததாக கூறினார். மோடி துக்கம் செலுத்தாரா? எதுக்குமே வராத மோடி இப்ப வராருன்னா எதுக்கு வராரு? வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருவாரு. கள்ளக்குறிச்சி தொகுதி பாமக வேட்பாளர் தேவதாசை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அன்புமணி ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று அரசு ஊழியர்களை நம்ப வைத்து திமுக துரோகம் இழைத்து விட்டதாக குறை கூறினார். 3 ஆண்டு காலத்திலே இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 10 மாநிலங்களில் அங்கே கொண்டு வந்தார்கள். ஏன் தமிழ்நாட்டில் கொண்டு வர முடியவில்லை? ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாது. தமிழ்நாட்டில் பிரதமர் மோடி அலை வீசுவதாகவும் அன்புமணி தெரிவித்தார்.